தர்மஸ்தலா விவகாரம் உலகம் ஃபுல்லாவே இது மிகப்பெரிய பேசுபொருளாச்சு. அந்த 13 இடங்கள்ல தோண்ட ஆரம்பிச்சுட்டாங்க. தோண்ட தோண்ட நெறைய எலும்புக்கூடுகள். அது மட்டும் இல்லாம எலும்புக்கூடுகள்ல தலைகள் சிதைஞ்சிருக்கு. அத அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாம அதிகாரிகள் தடுமாறுறாங்க. இன்னும் எத்தனை இடங்கள்ல தோண்ட போறாங்க? இன்னும் என்னெல்லாம் கிடைக்கப் போகுது? 100க்கும் மேற்பட்ட பெண்களுடைய பிணங்கள புதைத்ததாக அந்த காவலாளி சொன்னது உண்மையா? அப்படின்னு இந்த தர்மஸ்தலா விவகாரம் மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிக்கிட்டு இருக்கு. இன்னும் மிகப்பெரிய பூதாகரமாக போகுதுன்னு நினைக்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நெறைய திடுக்கிடும் தகவல் உள்ள இருக்கு. வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. தர்மஸ்தலா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசித்தி பெற்ற இடம். இங்கே வந்து இந்த இடத்துல தட்சிண கன்னடா அப்படிங்கிற பெல்தங்கடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தர்மஸ்தலா அப்படிங்கிற இடம் இருக்குது. மஞ்சுநாதர் கோவில். இந்த கோவில் வந்து ரொம்ப பிரபலமான கோவில். கர்நாடகா மாநிலத்தில் மட்டும் கிடையாது, இந்தியாவை மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய நிறைய பக்தர்கள் வருடம் ஃபுல்லாக அங்கே போய் தரிசிப்பாங்க. நீங்கள் நிறைய நம்ம ஊர்களில் இந்த கோவில் ட்ரிப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே சவுத் இந்தியன் கோவில் ட்ரிப்னா பெங்களூர், கர்நாடகா அப்படிங்கிற இடத்துல இந்த இந்த மஞ்சுநாதர் கோவில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஃபேமஸான கோவில். இப்போது இந்த கோயிலில் நிறைய பெண்கள் நிறைய பேர் போவாங்க. நிறைய பார்த்துருக்கோம். எந்த கோயில்கள் இருந்தாலுமே ஆண்கள் பக்தர்களை விட அதிகமாக பெண்களுடைய பக்தர்கள் இருப்பாங்க. அப்போ பெண்கள் பக்தர்கள் அதிகமாக போகக்கூடிய இடங்களில் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துருந்துச்சு. கடந்த மாதம் நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். அந்த கோயிலில் துப்புரவு பணியாளராக வேலை பார்த்து கொண்டு இருந்தவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1995 2014 வரைக்கும் கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் வந்து அங்கே துப்புரவு பணியாளராக பணியாற்றிட்டு இருக்காரு. இப்போ வேற மாநிலத்தில் வேற ஒரு வேலைகளில் இருந்தாலுமே அவருடைய மனசு உறுத்தி தானாக முன்வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்தது தான் இங்கே மிகப்பெரிய பேசுபொருளாகப்பட்டுச்சு. என்ன சொல்லியிருந்தாருன்னா, தன்னுடைய மேலதிகாரிகளுடைய வற்புறுத்தலின் பேரில் நிறைய பெண்கள், நிறைய மாணவிகளுடைய சடலங்களை நான் புதைத்தேன். அந்த இடங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். அவங்க சொன்னதால், அவங்களுடைய வற்புறுத்தலின் பேரில் நான் இதை எல்லாமே பண்ணேன். அவங்கள பார்க்கும் பொழுது முகங்கள் வந்து சிதைக்கப்பட்டு பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் அடைஞ்சிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. இத்தனை ஆண்டுக்கு அப்புறம் நான் இதை ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னா, என்னுடைய மனம் தாங்கல. என்னுடைய குற்ற உணர்ச்சி உறுத்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த குற்ற உணர்ச்சியால் என்னால் சராசரி மனிதராக வாழ முடியல. அதனால் நான் வந்து இதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய வாக்குமூலம் கொடுத்தாரு. 100க்கும் மேற்பட்ட பெண்களுடைய சடலங்களை புதைச்சதாக சொல்லியிருந்தாரு. அதில் மாணவிகளும் உட்பட அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 இடங்களை காட்டினார். இந்த 13 இடங்களில் முக்கியமாக நேத்ராவதி நதி, இந்த நதி ஓரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் மற்றும் நெடுஞ்சாலை, அது பக்கத்தில் உள்ள நெடுஞ்சாலைகள் உள்ள இடங்கள் அப்படின்னு 13 இடங்களை அடையாளம் காமிச்சார். இந்த 13 இடங்களிலும் நான் வந்து அங்கே சடலங்களை புதைத்தேன் அப்படின்னு சொன்னார். கர்நாடக அரசு தனியாக இதுக்கு ஒரு குழு அமைச்சு இதை விசாரிக்கணும், இதை விசாரித்து சரியான அறிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வந்து தனியாக ஒரு குழு அமைச்சிருந்தாங்க. அந்த இன்பிட்வீன் கேப்பில் என்ன நடந்துச்சுன்னா நிறைய விமர்சனங்கள் சந்தித்தாங்க கர்நாடக அரசு. மிக முக்கிய புள்ளிகளை காப்பாற்றுறாங்க, மிக முக்கிய புள்ளிகளை இவங்க வந்து சரியாக விசாரணை வழக்கில் கொண்டு வர மாட்டுறாங்க. இதில் வந்து விவிஐபி அப்படின்னு நிறைய பேர் இதில் உள்ள அடங்கியிருக்காங்க. அதனால் கர்நாடக அரசு விசாரணை தொடங்குறதுலையும் விசாரணையை மந்தமாகறதுலையும் நிறைய முயற்சிக்கிறாங்க அப்படின்னு நிறைய எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க. இப்போது 2 நாட்களாக அந்த துப்புரவு பணியாளருடைய அடையாளம் காட்டப்பட்ட இடங்கள் தோன்றதுக்காக தொல்லியல் துறையுடைய அனுமதியோட அந்த இடத்துல போய் தோண்டுதல் வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. 2 நாட்களாக எதுவுமே கிடைக்கல. 1, 2, 3, 4, 5 இடங்கள் எதுவுமே கிடைக்கல. அங்கங்கே பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ட்ரெஸ் கடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து 6வது இடத்த வந்து தோண்டும்போது தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா 15க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடுகள், அதாவது சிதைந்து போய் கடந்திருக்கு. அந்த எலும்பு பாகங்கள் எதனுடைய பொருந்தும், அந்த எலும்பு பாகங்கள் வந்து என்னென்ன அடங்கியிருக்கு அப்படின்னு இல்லாமல் ஆண்களுடைய எலும்பு கூடுகளும் அங்கே கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த எலும்பு கூடுகள் இருக்கக்கூடிய அந்த மண்டை ஓடு இருக்குங்களா, அது சிதைக்கப்பட்டிருக்கு. அது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா அப்போது அதனுடைய பாகங்கள் என்ன அப்படின்னு இன்னும் தீவிர விசாரணை இருக்குது. இப்போ தான் நாங்கள் வந்து விசாரணையை தொடங்கியிருக்கோம். இது எல்லாமே பெண்களுடையதா? அப்போ அந்த பெண்களுக்கு என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, இது எல்லாமே ஒரு டீட்டெயில்டு ஒரு ரிப்போர்ட்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். இப்போதைக்கு எங்களால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு அதை அந்த குழுவுடைய அதிகாரி பத்திரிகையாளரிடம் தெரிவிச்சிருக்காங்க.
இப்போ இந்த விஷயத்துல 6வது இடத்துல இவங்க வந்து தோண்டுன விஷயங்கள் எல்லாமே கிடைச்சிருக்கு. அந்த நேத்ராவன் நதியினுடைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஆல்ரெடி நெறைய தண்ணி வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. நெறைய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணி நெறைய ஓடிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அந்த ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய இடங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட 1995, 2014லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 95ன்னு வச்சுக்கிட்டாலே 30 இயர்ஸ் முன்னாடி போய் பார்க்கும்பொழுது, அந்த இடங்கள்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கலாம், மண் சரிவு ஏற்பட்டிருக்கலாம், இல்ல அந்த நதியோட ஒரு சில விஷயங்கள் அடிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். அப்படிலாம் இருக்கும் பொழுது, அந்த 5 இடங்கள்ல கிடைக்கல, அப்ப 6வது இடங்கள்ல கிடைக்குது அப்படின்னா, அப்போ அங்க விஷயங்கள் எதுவும் நடந்திருக்கு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, 7வது இடத்தை இன்னும் இப்போ 13 இடங்கள் சொல்லியிருந்தார் இல்லைங்களா? அப்ப 7வது இடத்தை வந்து இவங்க கால்குலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 7வது இடத்துல இன்னும் தோன்றதுக்கான உரிய உரிய அனுமதி இன்னும் எங்களுக்கு வந்து உயரதிகள் குடுக்கல. அதனால நாங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதனுடைய ப்ராசஸ் ஃபுல்லாவே முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். ஆல்ரெடி அங்க வந்து அந்த குழுவினர் வந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா? அங்க வந்து என்ன பெரிய டிஃபிகல்டீஸா இருக்கு அப்படின்னா, அந்த இடம் ஏற்கனவே வந்து ஒரு நதிக்கரைய ஒட்டியிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நெறைய வெள்ளப்பெருக்கு, தண்ணிலாம் ஆல்ரெடி வந்திருக்கு. அப்போ நீரின் ஓட்டம் அதிகமாக இருக்கிறதால, அந்த இடத்துல வந்து பணி செய்யறது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. அந்த பணிய விரைந்து முடிக்க முடியல. இப்போ அப்ப விரைந்து முடிக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள பண்றாங்க. மோட்டார்கள் மூலியமாக தண்ணீய வெளிய எடுத்து, அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல நெறைய தடுப்பணைகள் கட்டி இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. அப்படி இருந்தும் இந்த எலும்புகள் இருக்கு இல்லைங்களா? இந்த 15 துண்டான எலும்புகள், இது எல்லாமே ஒரே ஆளோட சேர்ந்ததா? இல்ல 15 விதமான ஆ ஆட்கள் இதுல இருக்காங்களா? இதுல பெண்கள் எத்தனை பேர்? இதுல ஆண்கள் எத்தனை பேர்? அப்படின்னு அதிகாரிகள் ரொம்ப குழப்பமாவே இருக்காங்க. "தோண்ட தோண்ட கிளம்பும் பூதம்" அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு விஷயம். அது இங்க நடந்திருக்கு. இவங்க தோண்ட தோண்ட நெறைய பூதங்கள் வெளிய வந்துகிட்டே இருக்கு. இதுல யாரு உண்மையாகவே இந்த வேலைய செய்தாங்க? அப்போ 100க்கும் மேற்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது, தானாக முன்வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, இந்த மாரி ஓரிரு கடந்த வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய குழந்தைய காணோம்னு நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். பெண் குழந்தைய காணோம் அப்படின்னு. ஆனா கம்ப்ளைண்ட்டும் சரியா எடுக்கல, விசாரணையும் சரியா பண்ணல கோவில் நிர்வாகத்துக்கு மேல. அப்போ எனக்கும் சந்தேகம் இருக்கு அப்படின்னு ஒரு பெண்ணும் சொல்லியிருந்தாங்க. அந்த கோயில் மேல நான் வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நான் வந்து ஒரு புகார் அளிச்சிருந்தேன். அந்த புகார அப்ப இருந்த அதிகாரிகள் தட்டி கழிச்சுட்டாங்க. சரியா விசாரணை கூட பண்ணல. ஸோ எனக்கும் நீதி வேண்டும் அப்படின்னு அந்த பெண்ணும் வந்து ஒரு புகார் அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அப்ப பாதிக்கப்பட்டவர்கள் தானாக முன்வந்து, என்னுடைய பெண் குழந்தைகளை காணோம். இப்ப எந்தெந்த ஸ்டேஷன் எல்லாமே வந்து மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. குறிப்பிட்ட இந்த இயர் இந்த இடத்துல அப்படின்னு நெறைய விஷயங்கள் வந்து விசாரணை குழு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இன்னும் அந்த 13 இடங்களும் கம்ப்ளீட்டாக அத விசாரணை பண்ணி, அத தோண்டி எடுத்து, அதில என்னென்ன கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்து, ஒரு ஒரு டிராஃப்ட்டா ரெடி பண்ணி அவங்க எல்லாத்தையுமே வந்து சொல்றதா சொல்லியிருக்காங்க. நீதிமன்றத்தில சமர்ப்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் இது எத நோக்கி போக போகுது? இன்னும் என்னென்ன பூதங்கள் அங்கருந்து கிளம்ப போகுது? இதுக்கெல்லாம் கர்நாடக அரசு எப்படி தயாராக இருக்கிறாங்க? எதிர்க்கட்சிகள் என்னென்ன பிரச்சனைகள ஏற்படுத்த போறாங்க? அப்படி பிரச்சனை எப்படி சமாளிக்க போறாங்க? அப்படின்னு பல கேள்விகள் இது அடங்கியிருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். தர்மஸ்தலாவினுடைய விவகாரம் இன்னும் எந்த அளவுக்கு பூதாகரமா ஆகப்போகுது? இன்னும் அந்த இடத்துல இன்னும் பல ஆய்வுகள மேற்கொள்ள போறாங்களா? அப்படி மேற்கொண்டாங்கன்னா, அது எப்படி அவங்க வந்து குற்றவாளிகள ஐடென்டிஃபை பண்ண போறாங்க? அந்த துப்புரவு தொழிலாளியுடைய மேலதிகாரிகள் சொன்னாங்கல்ல, மேலதிகாரிக்கு யாரெல்லாம் வந்து ஆர்டர் குடுத்தாங்க இதெல்லாம் பண்றதுக்கு? அப்படின்னு இது மிகப்பெரிய ஒரு சுற்றுப்புள்ளியாகவே இருக்கு. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நீங்க இந்த தர்மஸ்தல விவகாரத்துல என்ன நெனைக்கிறீங்க? ஒருவேளை இத வந்து எப்படி கையாள நினைக்கிறீங்கன்னு உங்க பொதுமக்களுடைய கருத்துக்கள் என்னவோ, அத கண்ணியமான முறையில கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய கருத்து மத்த பார்வையாளர்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ரொம்ப ஒரு கண்ணியமா இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாருக்கும். மறக்காம இந்த வீடியோ புடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். டெய்லி வீடியோஸ், டெய்லி நிகழ்வுகள் தமிழ்நாட்டுல, நம்மளுடைய இந்தியாவுல, உலகத்துல நடக்கிற நிகழ்வுகள நீங்க ஒரு ஒரு 10 நிமிஷத்துல நீங்க வந்து அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, ஃபாலோ பண்ணிக்கங்க. மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கங்க. நான் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.